செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக. உம்மால் இது லேசான காரியம் ஆண்டவரே, இது லேசான காரியம் அப்பா. இயேசுவே, நீர் அற்புதத்தை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அதிசயத்தை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கட்டுகள் அறுக்கப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா அரண்கள் நிர்மலமாக்குறேன் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லா மைண்ட்ல இருக்கிற பிளாக்கை ஒட்டைக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுவே, நீர் வேலையை கொடுத்து உயர்த்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எதிர்காலத்தை பொறுப்படுத்திக் கொள்றதுக்காக ஸ்தோத்திரம். பிரதர் பாஸ்கருடைய அம்மாக்காக செபிக்கிறோம். இயேசுவின் தழும்புலால் அவங்க சுகத்தை கொடுங்க, பலத்தை கொடுங்க ஆண்டவரே. நீர் பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியை கொடுங்க. அப்படியே நீர் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் பெரிய காரியங்களை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவன் மகனையும் தொட்டு நீர் ரட்சிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், அபிஷேகிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பிள்ளையாக நீர் மாற்றுறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவரே, அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைக்கு, வாலிப சகோதரன் சகோதரிக்காக அந்த நேரத்தில் ஜெபிக்கிறேன். உங்களுடைய உயிர் தெழுந்த வல்லமை அக்னி அவர் மேல போடுகிறேன். ஒவ்வொரு வாலிப சகோதரன் சகோதரி மேல ஃபயர் ஆஃப் காட் உங்களுடைய அக்னியை போடுகிறேன் ஆண்டவரே. தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க. அவருடைய குறைகளை மன்னிங்க ஆண்டவரே, குறைகளை மன்னிங்க ஆண்டவரே. இயேசுவே, மன்னிங்க ஆண்டவரே. ஃபயர் ஆஃப் காட் உங்களுடைய அக்னியை போடுகிறேன் ஆண்டவரே. பற்றி எரியட்டும் ஆண்டவரே. இயேசுவே, இந்த உலகத்தின் ஆவியும் பரம பிதா நடாத நாட்டையும் அவர்களை விட்டு ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினாலே வேரோட பிடுங்கி நசனாய் இயேசுவின் நாமத்தினாலே பகதாளத்துல கட்டுகிறோம், பரலோகத்துல கட்டி போடுங்க ஆண்டவரே. இயேசுவே, வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வசனத்தினால் என்று ஆண்டவரே. வாலிப சகோதரன் சகோதரிகளே, இதோ கடைசி காலத்துல மாம்சமான யாருமே நாவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே. இந்தவரே, எங்கள் குடும்பங்களில் உள்ள ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளையும் தொடுங்க 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 ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவே, அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. இயேசுவே, நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையில எல்லா தடைகள் நீங்கட்டும் ஆண்டவரே. அற்புதங்கள் அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. திருமணத்துக்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரியும் ஏற்ற துணையை கொடுப்பீராக, ஏற்ற துணையை கொடுப்பீராக, ஏற்ற துணையை கொடுப்பீராக, ஏற்ற துணையை கொடுப்பீராக. ஒரு கீழ் காற்றை அனுப்பி, ஓ எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தீரோ அதே மாதிரி ஆண்டவரை லொகேட் பண்ண உதவி செய்வீராக. ஏற்ற துணைகளை கொடுப்பீராகப்பா. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, தடைகளை உடைங்க ஆண்டவராய் இயேசுவே. கட்டுகள் அறுக்கப்படட்டும், அரண்கள் நிர்மலமாக்கப்படட்டும், பாண்டேஜ்கள் ஒட்டைகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவராய் இயேசுவே, தடைகளை உடைச்சு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. திருமணமாய் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்காக செபிக்கிறேன். குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. அந்த சிறையிருப்பை நீக்கி போடுவீராக. அந்த கட்டுகள் அறுக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே, குழந்தை பாக்கியத்தை கொடுப்பீராக. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் செய்த அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் வாய்களை திறந்து இந்திய தேசத்துக்காக, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும், என் தேசம் ஆண்டவரே, என் தேசம் ஆண்டவரே, என் தேசம் ஆண்டவரே. நான் பிறந்த இந்த தேசத்தை கண்ணோக்கி பார்த்து, இதோ பூமியிலேயே அக்கினியை போட வந்தேன். நாம் பெற்ற இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை, நாம் பெற்ற இந்த அபிஷேகத்தை அவர்களும் பெற வேண்டுமே. இயேசுவே, எல்லா குருட்டாட்ட ஆவிகளை நசரனா இயேசுவின் நாமத்தினால கட்டி வைக்கிறோம் ஆண்டவரே. பாதாளத்துல பரலோகத்துல கட்டி போடுங்க இயேசுவே. இந்த இந்திய தேசத்துல ஒரு கீழ்காற்றை ஊற்றுங்க ஆண்டவரே. உங்களுடைய அக்கினியை போடுங்க. ரட்சிப்பு என்னும் அக்கினி, மீட்பும் என்னும் அக்கினி, அபிஷேகம் என்னும் அக்கினி ஆண்டவரே ஒவ்வொரு சிட்டிசன் மேலையும் ஆண்டவரே, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும்
என் இந்திய தேசத்தை. ஓ ஹalleluya. ரீகாபா ரீமா ஷிகா ரீகே ஷிகாட்டோ லிமா ஷகாட்டோ ரபோ ஷிகேதே ரிபு காட்டாதாரபா ரீகேதே லிமா துரபா ஷிகேதே தெரபோ ஷிகேதே ரபோ கஷோகோட்டோ துரபோ ஷிகேந்தே ரபோ লেখাতারাবা শাখাতারাবা লেখাতে তেরবো শেখে তেরবো লেখাতারাবা শেখে শিখাতারাবা শেখে তেরবো কোশোকটো তরবো আদরে রেখাবা শাখাতা লেমাতারাবো শেখে তে রেখে রিখাতা শিখাতারাবা রিখাবারাবা শাখাতারাবা রেখে মোশকবো রেখে তেরবো ரேமா ஷாகாட்டாராபா. இந்த வல்லமை ஊற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ பெரிய காரியங்களை செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்திய தேசம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. இந்திய தேசம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. இந்திய தேசம் உமக்கு சொந்தம் ஆண்டவரே. இப்படி நீ செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை எல்லாம் நீ கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா கன மகிமை துதி உமக்கு செலுத்துகிறோம். இயேசு ரத்தத்தினால் ஜெபத்தை சீல் பண்றோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. எனக்காக யாவையும் செய்து முடிப்பவரே. என் பாவங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்தேன். எல்லாவற்றையும் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. 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 ஏசையா
நம்ம முன்னாடி நிப்பாட்டோம்னா நம்ம பாரம் சுமக்க வேண்டியதில்லை, அவர் நம் பாரத்தை சுமக்கிறவராய். ஹல்லேலூயா. மகா இரக்கமுள்ள தேவனே, ராஜாதி ராஜாவே, இப்பொழுது கூட நீர் இடைப்படுவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்படுவீராக. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மைக் வேண்டாம், ஒரு few minutes ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you, Father God. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Father God. ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் சமூகத்தில் வருகிறோம்ப்பா. நல்லவரே, வல்லவரே, வாக்கு மாறாத தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, மறுபடியும் ஆண்டவரே, தகப்பனே, இந்த மாதிரி ஒரு கொள்கைக்காக கோடி ஸ்தோத்திரங்களப்பா. Thank you, Father God. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். 89ல நடந்த காரியங்களை நினைச்சு பார்க்கிறேன் தகப்பனே. faithful you are God. பல வருஷங்கள் ஆண்டவரே அந்த நடக்கவும் தகப்பனே ஆண்டவரே ஒரு ஸ்தோத்திரம். Thank you, Father God. நீ தொடர்ந்து கர்த்தர் கொடுத்திருக்கிறதுக்காக நீ ஸ்தோத்திரிக்கிறேன். நீ நினைச்ச ஜனங்களை கர்த்தர் கூட்டி வந்திருக்கிறதுக்காக நீ நினைவில் வச்சிருக்க வீட்டுல கர்த்தர் கூட்டி வந்திருக்கீங்க. அவங்களுக்காக நீ ஒரு வசனத்தை வச்சிருக்கீங்க பார்க்கலாம் ஸ்தோத்திரிக்கிறேன். அந்த ஒவ்வொருத்தரும் பிரயோஜனப்பட்டு ஆண்டவரே இந்த இடத்துல போகும் நிச்சயமிக்கப்பா. ஆண்டவரே எங்களோட கர்த்தர் பேசுங்கப்பா. என்னோட குறிக்கிறோம். Thank you, Lord. You are such a good God of Father. You are such a good God of Father. ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியம் கர்த்தர் அறிவீரதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். பேர் சொல்லி அழைச்சேன்னு சொன்னீங்கதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். எங்க தாயின் வயிற்றில் உருவாக்கமுனே எங்களை பேர் சொல்லி அழைச்ச ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. ஒரு நாள் எங்களை தனியா விட்டு போறதுல இருக்காம ஸ்தோத்திரிக்கிறேன். You said you will send another comforter அதுக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். Jesus is one comforter and the Holy Spirit is another comforter. அதுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே எங்களை அநாதைகளை நீங்க விட்டுட்டு போகல பாருங்க ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த Holy Spirit கரத்துல எல்லாம் ஆண்டவரே இந்த மெசேஜ் உங்க கரத்துக்குள்ள நான் கொடுக்குறேன். எங்களோட கருத்து இடைப்படுவீராக, நீ பேசுவீராக, என்னை பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்க எந்த கேள்விகளுக்கு நீ பதில் கிடைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள தேவனே, ஆமென். ஆமென். எனக்கு இந்த புல்பிட் செட்டப்பும் மைக் செட்டப்லாம் ஒன்றும் வரல, பட் இட்ஸ் ஓகே. கொரிந்தியன்ஸ்ல ஒரு வசனம் இருக்கு, God chooses. சரி, எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஐ ஹேவ் தி ப்ராப்ளம் ஆஃப் லாங்குவேஜ். தமிழ் இங்கிலீஷும் மாற்றி மாற்றி பேசுகிறேன். சில வசனங்கள் எடுக்க வேண்டாம். ஃபர்ஸ்ட் கொரிந்தியன்ஸ்ல கொடுத்துருக்கு, நமக்கு தெரிஞ்ச வசனம். He uses the foolish things of the world to confound the wise என்றாரு கர்த்தர். ஸோ அற்பமான காரியங்கள் தான் அந்த ஒரு மன பக்குவத்தில் தான் நான் நின்றுட்டு இருக்கேன். He chooses the foolish things. So it is not as if I am qualified, I am better, nothing like that. கர்த்தர் வந்து நம்மளை தெரிந்து கொள்றாரு அப்படின்னா அவரு நம்ம கிட்ட இது ஒன்று பார்த்து அவர் நம்ம தெரிந்து கொள்றாரு. எங்க வீட்டுல 4 கேர்ள்ஸு, அதுல கடைசி தான் நான். கலர்லயும் மட்டும் எல்லாத்துலயும் மட்டும் அப்படின்றது மாதிரி தான் நான் வளர்ந்து வந்தேன். ஆனா என்னன்னா 17 இயர்ஸ்ல கர்த்தர் தெரிந்து கொண்டார். அவர் he chose to reveal himself to me. நான் வந்து ரட்சிக்கப்பட்டது ஒரு கேத்தலிக் கேரிஸ்மேட்டிக் மீட்டிங். ஓகே, அப்போ கர்த்தர் வந்து அதை சூஸ் பண்ணியிருந்தார் பாருங்க, எந்த இடத்துல நான் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிறந்து வளர்ந்த இதெல்லாம் இந்த சிஎஸ்ஐ சர்ச். ஆனால் ரட்சிப்பு அப்படின்ற போது இந்த ஸ்டெலாமா கர்த்தர் கூப்பிட்டு போனாரு. பிஏ படிச்சுட்டு இருக்கேன். February 18, 1979, 16, 17, 18 3 days நடந்துச்சு. அங்கே ஒரு ஹிந்து பிரதர் ராம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரோட சாட்சியம் கொடுக்கும்போது அது எனக்கு ரொம்ப அப்பீலிங்காக இருந்துச்சு. ஓ ஓகே, இவருக்கு எப்படி ஜீசஸ் தெரியும், ஹிந்து மேனேஜர். ஐ ஹேட் தட் மென்டல் பிளாக். ஹிந்துஸ்னா அவங்களுக்குலாம் நடக்கூடாது, கேத்தலிக்ஸ் தான் அவங்க வேற இருக்காங்க, இந்த சிஎஸ்ஐ வேற மாதிரி இருக்காங்க. ஏன்னா சிஎஸ்ஐ எனக்கு அப்பீலிங்காகவே இருந்தது இல்லை. ஒரு ஃபேஷன் பரேட் பார்க்குற மாதிரி எப்படி ஒருத்தர் அங்கே வந்து கம்யூனிட்டி வரும்போது ஒரு ஃபேஷன் பரேட் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். எனக்கு அது கருத்துக்கும் எனக்கும் பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஒருத்தர் வந்து எனக்கு காலில் ஒரு வலி இருக்குன்னு சொல்லி, இன்னும் உங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துலேயும் ரொம்ப மட்டம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அவர் அவங்க தெரிஞ்சுக்கிறாருன்னு சொல்லி God heals your legன்னு சொல்லி அந்த நாள் வந்து என்னால் மறக்கவே முடியாது. ஒவ்வொரு இயரும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறத விட நானும் கர்த்தருமா அதை செலிப்ரேட் பண்ணிக்குவோம். இட் இஸ் அ வெரி ஹாப்பி மூமெண்ட் இன் மை லைஃப்னு. அப்போ அந்த ஒரு இதில் தான் நான் வந்து இப்போ முன்னாடி நிற்கிறேன். He chooses the foolish things of the world to confound the wise. ஸோ ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணிட்டேன், நத்திங் லைக் தட். சில ஆசைகள் எனக்கு இருந்துச்சு.
ஆண்டவரே அக்கா வந்து டாக்டர் இருக்கா, டாக்டர் ஆயிட்டா வந்து படிக்கும்போது பைத்தியமானவர்களே ஆண்டவர் தெரிந்து கொண்டார், ஞானிகளை everybody understands. எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். நான் பேசுகிற இங்கிலீஷ் எல்லாருக்கும் தெரியும், நான் பேசுகிற தமிழ் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஓகே, தேங்க்யூ. ஸோ அப்போது தட் இஸ் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட் இன் மை லைஃப். அப்புறம் அடுத்தது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் கர்த்தருக்கு வளர்ந்து வரும்போது கர்த்தருக்கு பிரியமான காரியம், அப்போ ஒவ்வொருத்தருக்கு பிரியமான காரியம், அது வந்து எல்லாருக்கும் தெரியும். ஹீப்ரூஸ் 11:6 நினைக்கிறேன். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா 6, and without faith it is impossible to please God, because anyone who comes to him, தேவனை பிரியப்படுத்த முடியாது. எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவர் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். ஓகே, ஸோ ஃபேத் வந்து எனக்கு அந்த வயசுலேருந்தே அப்போதுமே எனக்கு அந்த ஃபேத்துன்ற அந்த டாபிக் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் நினைப்பேன், அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு தேவன் உண்டு, அதுக்கு தான் நம்மளுக்கு ஒரு தேவன் தேவை. நம்ம போய் சர்ச்சில் போய் உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்துட்டு அங்கே இருந்துட்டு அட்டண்டன்ஸ் கொடுத்துட்டு அப்படின்னு நம்ம இங்கே வரதில்லை. அப்புறம் நம்ம அங்கேருந்தே கூட்டிகிட்டு வந்துடும், நம்ம அவரோடய நடக்கிறோம். எவ்ரி டே காலை எழுந்தும் போது அவர் நம்ம தேடும்போது கர்த்தர் வந்து நம்மளோட பேசுகிறார். அது பேசுகிற தேவன், God is a God who speaks to us. அவர் பேசுறது மட்டும் இல்லை, நம்மளை பேசவும் வைக்கிறாரு. அந்த விஷயத்துக்கு மட்டும் தான் கொஞ்சம் இப்படி ஸ்லைட்டாக டச் பண்ணுறேன். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மேபி சம்திங் டு சே ஆல்சோ. ஸோ என்னென்னா பேசுகிற தேவன், அப்போது நம்மளோட பேசாத ஒரு கடவுள் கிடையாது. அப்போ நம்ம அவரோட ரிலேட் பண்ணலாம். ஸோ நம்ம வந்து வி நோ வி ஆர் இம்பர்ஃபெக்ட். அப்படி நம்ம வரும்போது அவர்கிட்ட ஏதாவது காமிக்க முடியுமா? நான் யார் தெரியுமா, நான் என் பேக்ரவுண்ட் யாருன்னா நான் தான் உங்கள் பேக்ரவுண்டே கொடுத்துருவேன் அப்படின்னு. எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் தான் உங்கள் அப்பாவோட சூஸ் பண்ணேன். இல்லை எங்கள் அம்மா யார் தெரியுமா, அப்படி எந்த ஒரு இதுலையும் நம்ம வர முடியாது. வி டோன்ட் குவாலிஃபை டு வி cannot act smart with God. ஓகே, ஸோ கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு, ஃபெய்த். ஸோ வாட் இஸ் ஃபெய்த் அப்படின்ட்டு எல்லாருக்கும் Hebrews 11:1 எல்லாருக்கும் மனப்பாடமாக நல்லா தெரியும். ஓகே, ஃபெய்த் இட் இஸ் இம்பாசிபிள் டு ப்ளீஸ் காட் விதவுட் ஃபெய்த். ஸோ ஃபெய்த்தில் என்ன அப்படின்னு ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, டு ஸ்பீக் சம்திங் பாசிட்டிவ் இன் அ நெகட்டிவ் சிச்சுவேஷன். நான் ஐ வாண்ட் டு கிவ் அ டெஃபினிஷன். டு ஸ்பீக் சம்திங் பாசிட்டிவ். வாட் இஸ் பாசிட்டிவ்? முற்போக்கான நெகட்டிவா இருக்கும்போது கூட, பிற்போக்கா இருக்கும்போது கூட நம்ம பாசிட்டிவா பேசணும். அப்போ பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஒரு ஃபியூ திங்ஸ் மட்டும் சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனசிஸ் ஆரம்பிக்கும் போது இருள் இருந்துச்சு. அப்போ அந்த இருளை பார்த்துட்டு தான் கற்று சொன்னாரு, லெட் தேர் பி லைட் அப்படின்னாரு. ஆனால் இப்போ என்ன நம்ம எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் ரிலேட் பண்ணுறேன் நம்மளோட சுச்சுவேஷனுக்கு. ஐயோ எனக்கு பயங்கர முட்டுமை இருக்கே அப்படின்னு. உனக்கு இருக்கிறது நீ சொல்ல, இருட்டை வந்து ஐயோ நீ இருக்கா இருக்க, எப்போ அதை வெளிச்சத்தை படைச்சேன்னு லெட் தேர் பி லைட் அப்படின்னாரு. ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் தட் எவ்ரிதிங் when it is negative, God spoke something positive. இப்போ என் பையன் இப்படி இருக்கானே அவன் சரியாக படிக்கல அப்படின்னு தமிழ்ல தான் பேசிட்டு இருக்கேன். நிறைய இங்கிலீஷ் பேசிட்டு அந்த ஸ்விட்ச் ஓவர் பண்ணுறதே எனக்கு தெரியாம இருக்கு. சொல்லுங்க, ஏன்னா கைக்கு நான் ரொம்ப இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கேன் சரியா அப்படின்னும் போது. ஸோ டு ஸ்பீக் சம்திங் பாசிட்டிவ் இன் நெகட்டிவ் சிச்சுவேஷன், அது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம். ஸோ ஜீசஸ் அது கடவுளோட காட் கிரியேட்டட் ஃபஸ்ட்டு திங் இஸ் லெட் தேர் பி லைட். ஏன்னா இந்த இடத்துல பூமியில் வந்து இருள் இருந்துச்சான், ஒழுங்கின்மை இருந்துச்சான். அதுக்கப்புறம் வாட் வாஸ் தி அதர் திங்? தேர் வாஸ் டார்க்னஸ். Genesis 1:1 there was darkness without void, empty. தமிழ்ல படிக்கிறேன். பூமியானது ஒழுங்கின்மையும் எம்டி. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிட்டு இருந்தார். அவர் அசைவாடிட்டு இருந்தாரு. ஸோ இப்பவும் பார்த்தீங்கன்னா ஹோலி ஸ்பிரிட் அசைவாடிட்டு இருக்காரு. அப்போ அவர் அசைவாடிட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் சர்ச்சுமே என்ன பண்ணுறோம், சரி நான் நிறைய சர்வன்ஸ் கேட்டிருக்கேன் யூடியூப்ல, எல்லாருக்கையும் அவங்க சர்ச்சுக்கு நம்ம போகிறோம் வரலாம். அப்போ இப்போ என்ன ஜீசஸ் எல்லாம் முடிச்சிட்டாரு. அப்போ அவங்க முதல்ல ஜெனசிஸ்ல ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் அந்த சர்பெண்ட் எப்படி கார்டனுக்கு ஈடனுக்குள்ள வருது எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் நடக்குது எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன பண்ணணும் அதுதான் பாயிண்டே வந்து நிற்குது. அப்போ என்னோட சூழ்நிலையில நான் வந்து எப்படி தன்னோட வார்த்தையை நான் பேச போறேன் அப்படிதான் எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எனக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் இந்த பைபிள் லூக் 1 அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. லூக் 1 எடுத்துக்கிறேன்.
தமிழில் வாசிப்போம். அதை அவங்க சொல்லிட்டாங்கல்ல தமிழ்னு. ஐ ஹேவ் an English Bible, but it is okay. நான் எப்போ சுவிட்ச் ஓவர் பண்ணுறதுன்னு எனக்கு செய்ய மாட்டேங்குது. ஒன் அப்போ வந்து ஓகே, இந்த ஏஞ்சல் வந்து சொல்கிறாங்க சரியா. ஃபர்ஸ்ட் சாப்டர் எடுத்துக்கிட்டீங்களா? அதில் ஃபுல்லாக படிக்க வேண்டாம். அப்போ வந்து சொல்கிறாங்க, உனக்குள்ள வந்து ஜீசஸ் வந்து பிறக்க போகிறாரு. ஓகே, இட் இஸ் கோயிங் டு டேக் த த்ரோன் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போது 34 தமிழ் பைபிள் தான் படிக்கலாம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படி ஆகும், புருஷனையும் அறியேனே என்றார். அப்போ நாட் ஈவன் மேரிடு பட் அவனுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஏஞ்சல் உடனே சொல்றாங்க, நீ வந்து ஹோலி ஸ்பிரிட் உங்க மேல ஓவர் ஷேட் ஆகும். ஹோலி ஸ்பிரிட் தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவியின் உண்மை வரும், உத்தமமானவருடைய பலம் உண்மையில் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ இன்னொரு சைன் உனக்கு கொடுக்குறேன், உனக்கு வந்து ஒரு சின்ன அடையாளம் கொடுக்குறேன். எலிசபெத் வந்து யுவர் ரிலேட்டிவ், ஷீ இஸ் ஆல்சோ கோயிங் டு ஹேவ் a child. எலிசபெத்தும் ஒரு பிள்ளை உண்டாயிருக்கான்னு சொல்லிட்டு 38. அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றார். உங்களுடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. உங்களுடைய வார்த்தையின்படி ஆகுது. இது கர்த்தரோட வார்த்தை. ஃப்ரம் ஜெனசிஸ் டு ரெவலேஷன் கர்த்தர் நம்மளுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. அவ்வளோ ஆயிரக்கணக்கான ப்ராமிசஸ் இருக்கு. எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராமிசஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராமிசஸ் வந்து நம்ம எப்படி நம்ம சொந்தமாக்கிக்கலாம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து கர்த்தரோட நமக்கு உறவு வேணும். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவைப்படுறது ஒரு உறவு வேணும். அப்போ அந்த உறவு இருக்கும்போது நம்ம தைரியமாக போய் அவங்களோட சமூகத்தில் போய் நம்ம உட்காரலாம். அதில் ஒரு டெய்லி ஒரு ஹேபிட்டாக எடுத்து காலை எழுந்திருக்கும் போதே டு சே குட் மார்னிங் டு த லார்ட், டு சே குட் மார்னிங் ஹோலி ஸ்பிரிட், குட் மார்னிங் ஜீசஸ், குட் மார்னிங் ஃபாதர்னு சொல்லி தான் அந்த டே விட்டு நம்ம இறங்கணும். அதுதான் என்னோட இது, அது ஒரு ஆசை. அப்புறம் நம்ம கர்த்தரோட சமூகம் வந்துருக்கோம். இப்போ மரியாதை என்ன சொன்னாங்க, உங்களோட வார்த்தையின் வழி எனக்கு ஆக கடவுள். அப்போ நமக்கு வார்த்தையை கர்த்தர் கொடுத்துருக்காரு. வார்த்தையை கொண்டு இந்த பூமியும் இந்த எல்லாத்தையும் சிருஷ்டித்தார். He created this world, he created the heavens, he created the seas, he created everything. அப்போ அவரோட வார்த்தை தான் இயங்குது. அதோட let there be light and there was a light. அப்போ மீதி என்ன சொல்றாங்க, உங்களோட வார்த்தையின்படி ஆக கடவுள். அந்த சொன்ன அந்த நிமிஷமே அந்த சடமே அவங்க கன்சீவ் ஆயிட்டாங்க. The Holy Spirit came upon her and she conceived a baby. அதுக்கப்புறம் கொடுத்துருக்கு John 1:14 மாம்சம் வந்து the word became flesh. வார்த்தை மாம்சம் ஆயிற்று. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் மகிமையினாலும் நிறைந்தவராய். 17 வரும், 16-17 வரும். அது கிருபையின் சத்தியம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்ன மேலினால அந்த வேர்டு வந்து மாம்சமா எல்லாரும் பார்த்தாங்க. தான் ஜீசஸ் 33 years எல்லாரும் பார்த்தாங்க. அவ எந்த வார்த்தையை எடுத்து நம்ம மாம்சமாக்க போறோம், இதுதான் நம்மளோட சேலஞ்ச். ஏன் அது சேலஞ்சா சொல்லேன்னா, பார்க்குற சுச்சுவேஷன் பயங்கரமா இருக்கு. சரியா, நான் ஒரு காரணக்காக நம்ம ஜோன் இருக்கோம், அந்த கதவு மூடியே இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு. சரியா, வெதர் இட் இஸ் ஃபைனான்ஸு, இல்லை பிள்ளைங்க விஷயமா இருக்கலாம், இல்லை ஹெல்த் விஷயமா இருக்கலாம். ஆனால் ஒன்றுமே மூவ் ஆக மாட்டேங்குது. அப்போ பாருங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன, ஜீசஸே பேசணும் ஒரு வார்த்தையும் ரெக்கார்டட் இல்லை. ஃப்ரீ வேர்டு அவர் பேசுவது எல்லாமே ரெக்கார்டடு. அப்போ எவ்வளோ வல்லமையோடு அவர் வந்து ஃபங்க்ஷன் பண்ணாரு. ஹி மூவ் தட் அத்தாரிட்டி, அந்த அதிகாரத்தில் தான் அவர் மூவ் பண்ணாரு. அப்போ அவரோட வார்த்தை வல்லம் வந்து God the Father spoke the word, the world came into existence. நம்மளும் உருவாக்கி வந்துட்டோம். இப்போ மரியாதை சொல்றாங்க, அந்த வார்த்தைப்படி ஆக கடவுள்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்றாங்க. இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் வந்து செஞ்சுரியன், நூற்றுக்கு அதிபதி ஜீசஸ் மீட் பண்றாங்க. நூற்றுக்கு அதிபதி செஞ்சுரியன் இல்ல, நீ ஒரு வார்த்தை சொன்னா போதும் என் வேலைக்காரன். ஆமா, அவரோட வேலைக்காரன். லூக் 7 இருக்கு. அப்போ ஒரு நூற்றுக்கு அதிபதி ஒருத்தர் இருக்காரு. அவரோட வேலைக்காரன் வந்து சிக்கா இருக்காரு. அப்போ வந்து அவரை வந்து அவரை பத்தி நல்ல ஒப்பீனியன் இருக்கு பாருங்க. நிறைய பேர் வந்து சொல்றாங்க, இந்த மனுஷன் வந்து அவர் இது பில்ட் பண்ணாரு, அதை பில்ட் பண்ணாரு. He loves the nation, he's built a synagogue.
ஸோ ஜீசஸ் வென்ட் டு தெம். அவன் வேலைக்கார சிக்கா இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போறதுக்குள்ளேயே அவர் ஆள் அனுப்பி சொல்றாரு, நீங்க என் வீட்டுக்குள்ள வர, என் வீடு வந்து அந்த அளவுக்கு தகுதி இல்லை, நான் தகுதி பெற்றவனே கிடையாது, ஆனா நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஜஸ்ட் ஓகே, ஜஸ்ட் ஒரே ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொல்ற, நானே ஒரு 100 பேருக்கு நான் அதிபதி, அவனை இங்க வா அப்படின்னா வருவான், போனா போவான், அவ்வளோ நானே ஒரு, நீங்க எவ்வளவு வல்லவிட அப்படின்னு சொல்லிட்டு 7 படிக்கலாம். நான் உம்மிடத்தில் வரவோ என்னை பார்த்தனால என்னவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அவர் கரெக்டா புரிஞ்சு வச்சார், சத்தியத்தை கரெக்டா புரிஞ்சு வச்சார். அன்றைய ஒரே வார்த்தை நீங்க சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி. சரி, அப்ப இப்ப நீங்க கேட்கலாம், ஜீசஸ் தான் போயிட்டாரு, நம்ம ஜீசஸ் காலங்கள் இல்லையே, அப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அப்ப நம்ம வந்து அவரோட வார்த்தை, ஏன்னா ஐசையா 55ல ரெஃபரன்சஸ் வேண்டாம், ஐ திங்க் நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவரோட வார்த்தை வந்து இருந்தாவா திரும்பாராம், அவரிடத்தில் திரும்பாது. ஸோ அப்ப கம்பேர் பண்ணி அவர் சொல்றாரு. ஸோ God's word will never return void without doing the work for which it was sent. It will accomplish the word. எதுக்காக அனுப்பப்பட்ட வார்த்தையோ அந்த வார்த்தையை அதை நிறைவேற்றி தான் போகும். அப்புறம் நம்ம என்ன வார்த்தையோட வாயில வச்சுக்கலாமா? ஸோ இட் டிபெண்ட்ஸ், நம்ம எந்த வார்த்தையை நம்ம வாயில வைக்கிறோம். ஐயோ இப்படி ஆயிட்டானே இப்படி ஆயிட்டானே இப்படி ஆயிட்டானே சொல்லி நேற்று ஒரு பர்சனை போய் மீட் பண்ணுறாரு. அந்த ஒரு பர்டிகுலர் பர்சனு, அந்த பர்சன் வந்து வாங்க ப்ரேயர் வாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எனக்கு கால் இப்படி இருக்கு, எனக்கு கை இப்படி இருக்கு, எனக்கு இந்த கை எவ்வளோ கஷ்டம் கொடுக்குது, என்னால் சாப்பாடு வடிக்கவே முடியல, என் கைன்னு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 நிமிஷம் பேஷண்ட்டாக இருந்து நான் கேட்டப்ப நான் சொன்னேன், எல்லாம் புரிஞ்சுக்கிறேன், நீ வந்து என்ன சொல்லாத, உன் சுச்சுவேஷன் நீ சொல்லாத, by the stripes of Jesus I'm healed ன்னு சொல்லிட்டே இருந்தேன்னா ஜீசஸ் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கேட்டு. இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மள பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்காரு. ஜான் 1:12 கொடுத்திருக்காரு. For as many as they received to them gave he power to become the children of God கொடுத்திருக்காரு. ஸோ நம்ம அவரோட பிள்ளைகள் ஆகும்படி நம்மளுக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. ரீட் பண்ண வேணாம், ஜான் 1:12 கொடுத்திருக்காரு. ஸோ அந்த அதிகாரம் நம்ம பிள்ளைகள் ஆகிட்டு இருக்கும். பிள்ளைகள் எப்படி பண்ணுவாங்க, அப்பா அம்மா மாதிரி தான் பண்ணணும். அப்ப நம்மளுக்கு நம்ம பார்த்த யாரு, ஃபாதர் காட் செட் லெட் தேர் பி லைட். ஜீசஸ் வந்து எங்க போனாலும் ஒரு வார்த்தையை சொல்லி சுஸ்தமானாங்கன்னு சொல்லி. ஸோ வாட் அ கிரேட் ஃபேத் அப்படின்னு சொல்லிட்டு ஜீசஸ் அப்ரிஷியேட் பண்ணாரு. அதான் அந்த ஃபேத் டாபிக்ல சொன்னேன். வித்வுட் ஃபேத் இட் இஸ் இம்பாசிபிள் ப்ளீஸ். அப்புறம் எப்படி ப்ளீஸ் பண்ணணும் நான், அப்புறம் என்ன பண்ணணும் நான் அப்படின்னும் போது, நீங்க ஜெனசிஸ்லேருந்து ரெவலேஷன் நீங்க எவ்வளோ படிச்சிருக்கீங்களோ அது அவ்வளோ பிரயோஜனமாக்கும்படி நீங்க வந்து அந்த வார்த்தையில இருந்து இப்போ நம்ம ஹோட்டலுக்குள்ள போறோம். அந்த ஹோட்டலை போய் சில பேர் சொன்னாங்க, எனக்கு வந்து என் பையன் வந்து அவன் சொல்லுவான், எனக்கு மம்மி எனக்கு தந்தூரி சிக்கன் வேணும் மம்மி அப்படின்னு. தந்தூரி சிக்கன் நல்லாவே இல்லைன்னு பார்ப்பேன், பேர்ன்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும், தீச்சி கரிச்சிலாம் வச்சிருக்காங்க தந்தூரி சிக்கன். ஆனால் எனக்கு சிக்கன் 60 ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க எனக்கு பிரியாணி பிடிக்கும். நம்மளுக்கு வேண்டியதான் நம்ம சாப்பிட்றோம். சரி, அந்த ஃபிஷ்ஷை பார்த்தா அந்த ஃபிஷ்ஷை போயிட்டு அது அவங்க வேற ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, எனக்கு அது வேணாம். அப்போ இவங்க ரவா ரோஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க, அனியன் ரவா ரோஸ்ட் எல்லாம் சாப்பிடுவாங்க. அப்புறம் ராக்கெட் தோசைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு ஃபேமிலி தோசை இவ்வளோ பெருசாக ஒரு மடிக்க கூட முடியாது. ஒவ்வொருத்தரோட ப்ரிஃபரன்சஸ் இருக்குல்ல, நம்மளுக்கு பூரி பண்ணிட்ட பிடிக்கும், சன்னா பண்ணுறோம் பிடிக்கும், அந்த மாதிரி எனக்கு பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம எடுக்கிற மாதிரி, நம்மளுக்கு பிடிச்சதை எடுத்துக்கிறதுக்கும் நம்மளுக்கு கர்த்தர் அவரோட வார்த்தை தானே, நம்ம அவரோட ஃபேமிலி தானே. இப்போ நம்ம அம்மாவுக்கு பிடிச்ச பாட்டை நம்ம பாடுவோம், அம்மா சொன்ன வார்த்தையை சொல்லுவோம், அம்மா சொன்ன கதையை சொல்லுவோம். அப்புறம் நம்ம அந்த ஃபேமிலிக்குள்ள தானே இருப்போம். அப்போ அந்த வார்த்தையை எடுத்து நீங்கள் சொல்லுங்கள், இது எனக்கு எல்லாமே நன்மையெல்லாம் நடக்கும். இப்போ வந்து கல்யாணம் ஆகாத ஜனங்களுக்கு பிள்ளைங்க வீட்டில் அம்மா இருக்கிறாங்கன்னா, அப்போ அவங்களுக்காக நீங்கள் ஜோ பண்ணும்போது the voice of the bride in the bridegroom shall be heard in the house one more time சொல்லுங்க. அவர் கருத்து சொல்றாரு. அடுத்து நீங்க சொன்னீங்க என்னோட விட்டு விட்டு போக மாட்டேங்க, நீங்க எப்படி இது கோட் டைம் நல்ல ஸ்ட்ரென்த் ஆகிட்டு வந்துடணும். திடீர்னு சில காரியங்கள் நியூஸ் மட்டும் பார்த்துட்டா, நியூஸை பார்க்கறது எப்படின்னா, பேருந்து வந்து வேவ்ஸை பார்த்தா பார்த்தீங்களா, அந்த வேவ்ஸை பார்த்து மூழ்கி போகிற மாதிரி ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னா உடனே காப்பாற்றினாரு. அப்புறம் எங்கே போச்சு உங்கள் விசுவாசம் அப்படின்னு கேட்குறாரு. அது மாதிரி இந்த கோட் டைம்ல இருந்தே வீட்லேயே உட்காந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒன்றும் தெரியல. அப்படி வீட்டில் உட்காந்து போகிறாங்க, சசுரி நடு ராத்திரி ஏஞ்சிட்டு என்ன பண்ண போறேன் என் பையன் விஷயத்துல ஃபீஸ் அப்படியே ஒன்று நம்மளுக்கு ஒரு அப்படி ஒரு பயம் வருது, ஹார்ட் மாஸ்டர் வீக்கிற மாதிரி வருது. அப்போ அந்த வார்த்தை ஆவியில நம்மளுக்குள்ள கொடுக்கலன்னா நம்மளும் அதில் மூழ்கிறோம். அப்படியே உட்காந்து திங்ஸ் பண்ணி தூக்கம் வராமல் இருந்தால் பரவாயில்ல, ஏஞ்சி உட்காந்து நம்ம பாட்டுக்கு ஜோம் பண்ணிக்கலாம், நல்லா அப்படி பண்ணிக்கலாம். அப்போ இந்த செஞ்சுரியை பற்றி நான் சொன்னேன். அவர் சொன்னார், இந்த வார்த்தை படி அவ்வளோ ஃபேத்து காமிச்சாரு.
மரியாள் சொன்னாங்க நீங்க வந்து அவங்க வார்த்தைகளே எனக்கு ஆக கிடந்தது. அப்போ வந்து கர்த்தர் வந்து நல்ல பியூட்டிஃபுல் ப்ராமிஸ் வந்து சொல்றாரு. சில சமயம் வந்து எனக்கு சில சுச்சுவேஷன்ஸ் நான் சொல்றேன், ஏதாவது ஒரு போய் ஏதாவது பண்ணிடலாமா அப்படின்னு இருக்கும். எனக்கு உங்களுக்குலாம் அது புரியுதான் இருந்தது. அந்த சுச்சுவேஷன் விஷயமா நம்ம போய் ஏதாவது ஒரு பண்ணலாமா அப்படின் போது கர்த்தர் என்னோட பேசுறாரு, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட். கர்த்தர் சொல்றாரு, பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட். சில சுச்சுவேஷன்ஸ் ரொம்ப தலைக்கு மேலே போன மாதிரி இருக்கும். எம்ஃபில் எக்ஸாம் நான் வந்து எழுதிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இவ்வளோ வாஸ்ட் போர்ஷன்ஸ். அப்போ 2 Chronicles 20 அது வீட்டில் போய் படிச்சுக்கோங்க. அந்த நான் சரி க்ரானிக்கல்ஸில் போய் மாட்டிக்கிட்டேன். ஆனால் கருத்தோட வார்த்தை பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். அதில் போய் நான் மாட்டிக்கிட்டேனே. க்ரானிக்கல்ஸ் இந்த ராஜா 2 நாளாக 20 அங்கே 21 பண்ணுங்க. அப்போ பாருங்க அப்புறம் கருத்து வாஸ்டாக இருக்கு என்னோட போர்ஷன்ஸாக. இவ்வளோ ஃபுல் லிட்ரேச்சர் படிக்கணும், ஃபுல் லிட்ரேச்சர் எப்படி படிக்கணும். அங்கே எல்லாரும் கீழே வந்து டிவி போட்டு ஜாலியாக சண்டே ஆகிட்டு உட்காந்து ஏதோ சினிமா பார்த்துட்டு இருக்காங்க. தூர்தர்ஷன் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் அந்த காலத்தில் இருக்கோம். அதெல்லாம் உட்காந்து பேசுவோம். நான் மட்டும் வேதத்தில் உட்காந்து படிக்கணும், அதுக்கப்புறம் ஜோ பண்ணணும், நான் மட்டும் இந்த மாதிரி நான் மட்டும் ஃபாஸ்டிங் எடுக்கணும் அப்படி இப்படி இருந்துச்சா. அப்படியே உட்காந்துட்டு க்ரானிக்கல்ஸை படிச்சுட்டே இருந்தது. ஆனால் நான் உங்களை தான்ப்பா நான் பார்க்குறேன், நான் உங்களை தான்ப்பா பார்க்குறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு படித்தா 2 Chronicles 20 கொடுத்துருக்கும். 3 பேர் ஆமோனியர், யூனைட்ஸ் அண்ட் த்ரீ கிங்ஸ் கம் அகேன்ஸ்ட் ஜெகோஷபெத். இங்கிலீஷில் ஜெகோஷபெத், யோசபாத் தமிழில். யோசபாத் அகேன்ஸ்டாக வராங்க. அப்போ பார்த்தா சொன்னாரு ஒன்று மிரண்டு போயிடலாம். உடனே கரெக்டாக சமூகத்தில் ஓட்டணுன்னு அவர் போய் சொன்னாரு, லுக் அட் திஸ் வாஸ்ட் ஆர்மி. ஆர்மினா என்ன? படையா? படை இவ்வளோ பெரிய படை. நான் அப்படிதான் சொல்லியிருக்கேன், வாஸ்ட் ஆர்மின்னு சொல்லியிருக்கேன். அப்போ பாருங்க அது கொஞ்சம் சேமா இருக்கு. அவரும் சொன்னாரு, ஆனால் எங்கள் கண்களும் உங்க மேல இருக்குது. ஆனால் உங்களதான் பாருங்க. நான் என் மனசுக்குள்ள வச்சுக்கேன், யாருமே நான் என்கரேஜ் பண்றதுக்கு இல்லைப்பா. எங்க அப்பா சொன்னார், நீ வேண்டாம் படிக்கலாம் போ. இப்போ நீ எம்ஃபில் படிச்சுதான் ஆகணும்னு தான் இருக்கா? யாரோ உன்னை எம்ஃபில் படிக்க சொன்னாங்க, நீ வேணான்ட்டு அதை நீ இது பண்ணிட்டு தானே படிக்கிற. நான் தான் படிக்கிறேன்னு சொல்லி ஏன் நீ எது கேட்டாலும் நீ ஏன் இப்படி பண்ற? எங்க அக்கா பண்றாங்க, நானும் பண்ணுவேன். எது எடுத்தாலும் நீ ஏன் வாட்டர் பாட்டில் வாங்க, எங்க அக்கா அதை வச்சிருக்காரு, நானும் பண்ணுவேன். அவ பர்த்டே எடுக்கிறது நானும் கத்துக்குவேன். அவ பண்றாங்க, அதை நான் பண்ணுவேன். ஏதாவது அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல இருக்கும்போது நீ ஏன் எம்ஃபில் பண்றேன்னா, இல்ல அவ பண்ணால தான் நான் பண்ணுவேன். ஒரு ஏம்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்படி பண்ணிட்டு போக்கட்ஸை பார்த்து போய் அதுல போய் மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியும்னு சிக்கிக்கிட்ட பார்த்துட்டேன். அதான் அதே வசனோட பேசு. The battle is not yours, the victory is yours. 2021 நினைக்கிறேன். பாருங்க அதுல என்னதான் வசனம் வருது. ஆனா அவர் சொல்றாரு, கர்த்தர் ஆவியானவர் பெஹாசியல் மேல வரும். அப்ப அவர் சொல்றாரு, O King of Judah and all Jerusalem, do not be afraid, for the battle is not yours, but the victory is yours. But tomorrow you have to go to the cast of Cis. Tomorrow நாளைக்கு தான் என்னோட எக்ஸாம். அங்கேயும் டுமாரோ தான். எப்படி நம்மளோட பேசுகிறது தேவன், அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படி நம்மளோட பேசுகிறது தேவன் அவர் சொல்றாரு, tomorrow you go to the pass of Cis. அவர் உடனே அவர் என்ன பண்றாரு, ஆர்மி பண்றவரு இன்னும் கொஞ்சம். இப்ப நம்ம கியூட்டு நம்ம பேரு அவர்கிட்ட மட்டும் நம்ம சொன்னா அவர் என்ன பண்ணாரு, அதை திரட்டு அதை பண்ணு, அட்டாமிக் பாம்பை போடு, அதை போடு எல்லாம் சொல்லுவாங்க. பட் இவர் என்ன பண்ணாரு, கொயர் ஃபார்ம் பண்ணி எல்லாரும் பாடுங்க. என்ன பாடினாங்க, God is good, His mercy endures. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அதை மட்டும் பாடினாங்க. பாட அவங்க ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் சண்டை பண்ணாங்க. இவங்க அவங்கள பார்த்ததில்ல, அவங்க இவங்கள பார்த்ததில்ல. இது 3வது பார்ட்டி. 3 பார்ட்டியும் ஒன்னா சண்டை போட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் அவங்க போகும்போது எல்லாம் செத்து கிடந்தாங்க. அந்த காலத்துல வந்து நிறைய திங்ஸ் எடுத்துக்கலாம், இந்த ஜுவல்ஸ், மேபி ஃபுட்டு, க்ளோதிங், ஆமர் இதெல்லாம் கிடைச்சது. ஸோ 3 நாள் ஆச்சு. இட் இஸ் கால்ட் தி வேலி ஆஃப் பெராக்கா. பெராக்கான கர்த்தரோட துதி அர்த்தம்ன்ற மாதிரி. ஸோ எனக்கு அப்படி சொன்ன உடனே அப்படியே பைபிளை மூடிட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரம் நின்றுட்டேன். சோத்திரன்னு யாரும் என் மேல கதவு கட்டுறாங்க. யாரும் பார்த்தா ராஜி, அவளோட தங்கச்சி. ராஜி கர்த்தருக்கு வார்த்தை கொடுத்துறாரு. அவளுக்கு தெரியும் இந்த மாதிரி ஒரு பாதி லூஸ் மாதிரி பேசுறேன். சரி சொல்லுங்கன்னு இந்த ஃபுல் கதை அவளுக்கு நான் சொன்ன உடனே அவளும் ரொம்ப சந்தோஷமாயிட்டா. அவர் சொல்லிட்டார்ல, அப்புறம் நீங்க பேசாம ஹாப்பியா இருந்துக்குவா. கொஞ்சம் ஞானமா கர்த்தர் கேட்டாண்டவரே, நாளைக்கு வரக்கூட கிறிஸ்டின்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காண்டவரே, அப்படிலாம் அப்ப ஜெபம் பண்ண தெரியும் எனக்கு. சொல்லி கொடுத்துருக்காண்டவரே, எனக்கு நல்லா சொல்லி கொடுத்துருங்க. உள்ள டீப் கால்ஸ் டு டீப் கொடுத்துருக்கு வசனம். அந்த ஆழத்தை நோக்கி கூட ஆழத்துல உள்ள வச்சுருங்க. அதே மாதிரிதான் கர்த்தரால நிச்சயமா நான் சொல்ல முடியும். தேவ தூதத்தான் எழுதி பாஸ் பண்ணாரு. நான் என்னோட ஸ்ட்ரென்த்ல போகல, என் ஸ்ட்ரென்த்ல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்குள்ள இருந்துச்சு. தேவன் அப்படி என்னோட பேசுவாரு, குரலை கேட்டுக்கேதான். ஆனா அதான் திரும்பி நான் சொல்லி சூஸ் பண்ணி ஃபூலிஷ் வேர்ட். ஒரு சமாரியா ஸ்திரீயை கூப்பிட்டாரு. ஜீசஸ் சொன்னாரு, தண்ணி தாகமா இருக்கிறப்ப அவளோட தகுதி என்ன,
அவளுக்கு 5 ஹஸ்பண்ட்ஸ் இருந்து 6th கூட அவளுக்கு இல்லை. அவளுக்கு தகுதி கிடையாது, யாருமே எந்த தகுதியோட வரல. ஆனா அவர் வந்து நம்மளை பார்க்க விதம் வேற மாதிரி இருக்கிறா. அவருக்கு அந்த வார்த்தை நம்மளுக்குள்ள கொடுத்து நம்மளை பெறப்படுது. இந்த மாதிரி ஃபுல் நிறைய சுச்சுவேஷன் சொல்லலாம். இன்னும் ஒரு சுச்சுவேஷன் ஐசா 66 மூலமா கர்த்தர் பேசுறாரு. நாங்க 2 பேரும் சவுதியில இருக்கோம். அப்போ வந்து எங்கிட்ட வந்து கேட்பாரு, இது உள்ள என்ன கேர்லா போயா, நீ டாக்டர் கேட்டது இப்போ நம்ம ஸ்கேன் போறோம். ஐயோ இப்போ ஒவ்வொரு சொல்ல மாட்டாங்கப்பா, அங்கே ஓமானில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இந்தியன்ஸ் வந்து கேர்ள் பேபினா மலை மேலே ஏறி குதிச்சு அந்த பேபியை அடிச்சு போடுவாங்க. கேர்ள் பேபினா இந்தியன்ஸ் பேட் மென்டாலிட்டி நாங்கள் ஓமானி சொல்லுவாங்க. அப்புறம் கத்தர் சொல்ல ரெபேக்கா கேட்டாளான்ற ரெபேக்கா பைபிள் அவள் கேட்டாளான்ற என்ன இருக்கு வயிற்றுக்குள்ளன்னு கேட்டா. அப்போ நீங்கள் சொன்னீங்க 2 நேஷன்ஸ் இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நான் கேட்குறேன் எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா ஐசிஐ 66ல ஒரு வசனம் என்னோட கர்த்தர் சொன்னாரு, அவள் பிரசவ வேதனை படும் பிரசவ வேதனை படும் முன் எஸ் பெற்றாள், கற்ப வேதனை வரும் முன் ஆண் பிள்ளையை பெற்றாள். ஓகே, அப்போ ஆண் பிள்ளையை பெற்றாள் வந்துருச்சு. எனக்கு இன்ஃபர்மேஷன் கரெக்டாக ப்ராப்பர்ட்டிக்காக சொல்றாரு. ஆண் பிள்ளை வேலை அடலைன் விஷயம் இவருக்கு சொல்லவே இல்லை, சொல்ல வேலை பிறகு வரைக்கும் சொல்ல வேலை. அப்போ வந்து பார்த்தா நார்மல் டெலிவரி ஜோம் பண்ணாங்க. நார்மல் டெலிவரி சொல்லிட்டாங்க, எல்லாம் வயசாயிடுச்சு உனக்குலாம் நார்மல் டெலிவரி தான் வராது உனக்கு அப்படின்னு எங்கள் அக்காவும் சொல்கிறான். ஏன் வராது, சேராது நார்மல் டெலிவரி தான் பெற்றுருவா, உடனே சேரான்னு போயிட்டு கேட்பாங்க. ஊனானா நீங்கள் ஏப்ரம் வைக்கிற சேராங்க, ஊனோட ஏப்ராம பிடிச்சிருந்தா சேராம பிடிச்சிருக்கு நீ எப்படி மாறு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அந்த தாத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து அப்புறம் சொல்லிட்டாங்க ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே நம்ம ஃபினிஷிங் ஏஜ் கிராஸ் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து சிசேரியன் தான். அப்புறம் ஒரு நாள் படிச்சு பார்த்தா பிரசவ வேதனை வர்றதுக்கு முன்னாடி பிரசவ வேதனையே வரல, நீட்டாக போட்டாங்க, பிளேட போட்டு பிளேட் எடுத்தாங்க. பிரசவ வேதனால என்னன்னு தெரியாத மாதிரி அவரோட வார்த்தைக்கு கருத்து உங்களோட நல்ல வார்த்தை சொல்றாரா. கருத்து சொல்றாரா, நீ when you walk through the fire I am with you, when you walk through the waters, தண்ணீர் கூட தண்ணீர் கூட அக்கினி ஜுவாலை அப்போ எடுத்து அதை நம்ம சொல்லுவோம். அக்னி மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நம்மளுக்கு இருக்கு. எல்லாருமே ஃபேஸிங் மெனி திங்ஸ், மெனி திங்ஸ். ஏன்னா அந்த கோவிட் வந்து ஒரு அலக்கழிச்சு எல்லாரையும் ஒரு ஃபைனான்ஷியல் இது பண்ணி கன்ஸ்டன்ட்குள்ள கொண்டு வந்து சோ மெனி திங்ஸ் ஆக எல்லா ஃபேமிலிஸ்குள்ள போய் கேட்டால் தான் தெரியும் அந்த கண்ணீர்லாம் அப்படின்னு. கரெக்டாக நம்மளை விளையாடுறாரு மரியாதை போல அப்படியே ஒரு வார்த்தையின்படி ஆகிறது கரெக்ட் வேர்ட் எடுத்து வாயில வச்சு அதை நம்ம பேசணும். காட் தி ஃபாதர் செட் லெட் தேர் பி லைட். நான் அப்படிதான் உட்காந்துட்டு நிஜமாலே சொல்றேன், இந்த வீடு தூசி படிச்சு அது படிச்சு அப்படி சர்வெண்ட் இல்லை, ஸ்ட்ரென்த் இல்லை, சில சமயம் பண்ணுறேன், சில சமயம் பண்ண மாட்டேன் அப்படியே அப்படி சொன்னேன். நீங்க சொன்னீங்களே let there be light, let this house be clean in Jesus name. ஒரு வாரமா more than 1 week கூட சொல்லிட்டு இருந்தேன். விஜய் ஃபோன் பண்ணி சர்வெண்ட் எல்லாம் சொல்லுவா, யாரா சர்வெண்ட் இருக்காங்களா, யாரா கிடைப்பாங்களான்னு சொன்னேன். let this house be clean in Jesus name அப்படியே நடந்துச்சு. ஸோ அவங்கவுங்க சன்ஸுக்கு பிள்ளைங்களுக்கு சுச்சுவேஷன்ஸ்க்கு யாரையாவது நம்ம ப்ரே பண்ணுறோமோ பாரு. அக்கா வந்து எனக்கா சூனி இயர்ஸ் ஆயிடும், அவ்வளோ ஒரு சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை அக்காவும் அண்ணனும். அண்ணன் நீ வரல ஒரு மாதிரி what to say gracefully they have grown, okay, and சில கண்ணீரின் பாதைகள். ஆனாலும் நீ இதை பேசிட்டு அக்கா வரீங்களா அப்படின்னு. ஆமாம் நான் வெளியே போயிட்டு வந்தேன், யாரும் ஒருத்தர் போய் ப்ரே பண்ணிருக்காங்க. see that is so beautiful. அவங்க ஒரு சுச்சுவேஷனுக்குள்ள உட்காந்து இருந்தாலுமே இன்னொருத்தவங்களுக்கு போய் உட்காந்து ஜோட வாவ் அப்படின்னு தான் அங்கேருந்து நான் வந்தேன். கரெக்டு நான் நீங்க வந்து இப்போ எல்லாரும் எத்தனை பேர் சொப்பனக்காரங்க? சொப்பனக்காரெல்லாம் யார் யார் சொன்னேன்? நான் 2 நிமிஷத்துல முடிச்சேன். சொப்பனக்கார் யார் யாரெல்லாம் தரிசனம் பார்க்கணும்? சரியா? மோசஸ் என்ன கேட்டாரு ஆண்டவர்? பார்க்கணும். கர்த்தரை யாரும் பார்க்க முடியாது, ஏசாமியை காட்டுவார். சரிங்களா? 1 கொரிந்தியர் 13ஆம் இங்க பார்த்தேன். இந்த உட்காந்துருக்க இடத்துல வந்து என்னை எப்படியே முறைச்சு பார்த்துச்சு, என்னன்னு தெரியல, அப்படியே பார்த்துட்டே இருந்துச்சு. நான் ஏதோ எனக்கு எனக்கு கண்ணில் என்ன எனக்கு ஏதோ மைண்டு தான் பிக்க பிடிச்சின்னு திருப்பி நல்லா கண்ணெல்லாம் கசக்கிட்டு ஒரு நைட்டு 3 மணி இருக்கு திருப்பி பார்க்குறேன், திருப்பி உட்காந்துட்டு அப்படியே அவ்வளோ சந்தோஷம் எனக்கு. நான் என்ன கேட்குறேன்னு தெரியல, என் வாயை அடைச்சு போய் நின்றுட்டேன். ஏஞ்சல் வந்து அப்படியே தான்
அப்படியே அவர் சொல்லும் போதே உடம்புலாம் புல்லரி. எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் 1 Corinthians 13 1ஆம் வசனம் வாசிங்க. நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கிராவிட்டால் சத்தமிடுகிற இல்ல, இல்ல, விரல் 2 Corinthians, சாரி, 2 Corinthians, சாரி, தேவனுடைய சித்தத்தினாலே ம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுலும் ம். சகோதரனாகிய தீமோத்தேயுவும் கொரிந்து பட்டணத்தில் உள்ள தேவனுடைய சபைக்கும் ம். ஆகாய நாடெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுக்கும் எழுதுகிறதாவது ம், நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் ம். உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ம், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் ம். இரக்கங்களின் பிதாவும் சகல விதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். ம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்தினாகிலும் சாரி 2 Corinthians 12. சாரி, ஐம் வெரி சாரி. மேன்மை பாராட்டுகிறது எனக்கு தகுதி அல்லவே. ம். ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் ம். வெளிப்படுத்துதல்களையும் சொல்லுகிறேன். ம், கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன். ம். அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் வானம் வரைக்கும் எழுதப்பட்டார். பாருங்க, இதுதான் ஜோம் பண்ணும். அப்பதான் நமக்கு என்ன சித்தம் வச்சிருக்காருன்னு தெரியும். 3ஆம் வானம் வரைக்கும் அவர் போனார்ல, அவர் எதுக்காக போனாருன்னு வாசிங்க. அவன் சரீரத்தில் இருந்தானோ ஆ. சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ ம். அதை அறியேன். ம். தேவன் அறிவார். ம், அந்த மனுஷன் பரதேசிக்குள் எடுக்கப்பட்டு ம், மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமாகிய ம். வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். ம், அவன் சரீரத்தில் இருந்தானோ ம். சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ ம். அதை அறியேன். தேவன் அறிவார். இவர் அவர் சரீரம் இங்க பூமியில இருக்கு, என் சரீரம் இந்த பூமியில இருக்கு. நம்ம மனுஷன் ஆவி ஆத்மா சரீரமா இருக்கோமா? கரெக்டா? பிதாகுமாரன் பரிசுத்த ஆவி மாதிரி நம்ம ஆவி ஆத்மா சரீரம். வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் முகா பரிசுத்தம் இல்லைங்களா? எல்லாம் 3 வருதா? சரி, நீங்க போய்க்கலாம். என்ன சாப்பிட்டு போங்க ஒரு சமோசா. அக்கா, போண்டா இருக்குமா அக்கா? போண்டா போண்டா. அக்கா, எடுத்துட்டு போங்கக்கா வீட்டுக்கு. சரி 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 சாப்பிட மாட்டீங்க. சரி. சரி. ஆக்சுவலி வந்திருக்கிறாங்க. சரி வந்துட்டாங்களா? சரி சரி வாங்க வாங்க வாங்க. வரட்டுமா? இல்ல, இல்ல, time ஆச்சு. வெளியில போயிட்டு வந்திருக்கிறாங்க. சரி சரி சரி. வாங்க Thank you அக்கா. வாங்க. அக்கா, thank you அக்கா. இன்னைக்கு 6:30க்கு ஆரம்பிச்சிடும். சரி. 8 o'clock ஆன் முடிச்சிடும். சரி, சரி, சரி. வாங்க. அப்ப என்ன ஆச்சுன்னா, என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய சரீரம் இங்க இருக்கு, அவருடைய ஆவி எங்க போச்சு? 3ஆம் வானம் வரைக்கும். எதுக்காகனா அவருக்கு சரீரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை. சரிங்களா? அப்பேற்பட்ட பவுலுக்கு ஒரு சரீரத்துல ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை நீங்கும்படி ஜெபிக்கிறாரு. இந்த பிரச்சனையை விட்டு நீங்கட்டும் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிக்கிறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்துல உனக்கு பலன் போகணும்னு. அதுமாதிரி மார்க் 9ஆம் அதிகாரம் 1ஆவது வசனம் ஜீசஸ் ஜோம் பண்றாரு பாருங்க. ஜீசஸ் அவர் முகமே மாறுது. அப்ப எல்லாரும் கேட்கலாம், நீங்களும் கேட்கலாம், அவர் ஜீசஸ் அவர் கடவுள், அதனால அவர் முகம் மாறிச்சு. அதனால எலியா வந்தாங்க, மோசஸ் வந்தாங்க, மவுண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிகேஷன், அதாவது மறுரூபமான மலை. அப்ப நீங்க இந்த கேள்வி கேட்கலாம். வாசிங்க 9 மார்க் 9:1. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, ம். இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடு வருவதை காணும் முன் ம். மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்றே ம். மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். 6 நாளைக்கு பின்பு ம். இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ம். உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். இதுதான் உங்க ஜெபமா இருக்கணும். மறுரூபமாக்கப்படணும். நம்ம மனம் மறுரூபமானாதான் அந்த மனம் ஏத்துக்கும். நம்ம சிந்தை மறுரூபம் ஆகணும். அது ரோமர் 12:2. சரிங்களா? இந்த மனம் ஏத்துக்கிட்டாதான், நீங்க உங்க ஹார்ட் ஏத்துக்கிட்டாலும் உங்க மனம் ஏத்துக்கணும்னா நீங்க மறுரூபம் ஆக்கப்பட மாட்டீங்க. உங்க தரிசனத்திலயோ சொப்பனத்திலயோ கூட நீங்க எங்க போக முடியாது, போயிட்டு கீழே வர முடியாது. உங்க ஆவி மேல போயிட்டு கீழே உங்க பாடியோட சேர்ந்துட்டு. எதுக்காக நான் சொல்றேன்னா, வார்த்தையின்படி தான் எல்லாம் ஆகும். ஆனால் இந்த அனுபவம் ஏன் வேணும் உங்களுக்கு நான் சொல்றேன்னா, இந்த அனுபவம் வேணும். இந்த அனுபவம் இருந்தா உங்களுக்கு கிளாரிட்டியா உங்களுடைய சித்தம் என்ன, நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் உங்களோட பேசுவாங்க. சரிங்களா? இந்த கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற சித்தம், தயவுள்ள சித்தம் எபிரேயர் 1ல இருக்கு.
அது வாசிக்கலாம், நம்ம வீட்டில் வாசிக்குவோம். என்ன உங்களுக்கு ஆண்டவருடைய சித்தம் உங்களோட வாழ்க்கையில் நீங்க என்ன பண்ணணும்? கூட்டு வரீங்களா? கடவுளுடைய சித்தத்தை அறிய வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தை மூலமா அறியலாம். இப்ப ஆண்டவர் உங்களோட வார்த்தை மூலமா பேசுறாரா? ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? இப்ப சிலவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும், வெறும் வார்த்தை மட்டும் கிடைக்கும். அது முதல் அனுபவம், அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கீங்க. வார்த்தையோட பேசிக்கிட்டே இருப்பாரு, ஆண்டவருடைய வார்த்தை மூலமா அவர் பேசிக்கிட்டே இருப்பாரு, உங்களோட உணர்த்துவாரு, பேசுறாரு. அது நல்ல அனுபவம். அது முதலாவது ஸ்டெப், முதலாவது படி. ரெண்டாவது படிக்கு நீங்க போகணும்ல, அதுல இருக்க முடியாதுல்ல. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. இல்ல எல்கேஜில இருந்து 12th முடிக்கிறான், அப்புறம் காலேஜ் முடிக்கிறான், அப்புறம் வேலைக்கு போறான், அப்புறம் அல்லது மேற்படி படிக்கிறான், ஏதோ பண்றாங்கல்ல. அதே மாதிரிதான் நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம கிளாரிட்டி வேணும்னா அந்த ரெண்டாவது படி தான் தரிசனங்களும் சொப்பனங்களும். சரிங்களா? உங்களுக்கு தரிசனம் கிடைக்கல, சொப்பனம் கிடைக்கலன்னா ஆண்டவர்கிட்ட அந்த கிஃப்டை கேளுங்க. மூணாவது படி தான் மறுரூப அனுபவம், 3ஆம் மாதத்துக்கு போகக்கூடிய. இதை அடைஞ்சிட்டீங்கன்னா அது கான்சிக்ரேஷன். இருதயம் சுத்தமா இருக்கணும், சிந்தை எப்பொழுதுமே ஆண்டவரோட கனெக்டடா இருக்கணும், எண்ணங்கள் கரெக்டா இருக்கணும், நம்மளுடைய பேச்சுகள் நடக்கைகள் எல்லாமே என்ன ஆண்டவருக்கு பிரியமா இருந்தா கண்டிப்பா நீங்க இயேசுவை பார்க்கலாம். பூமியில இருந்தாருல இயேசு, அதே இயேசுவை உங்களால ஆவிக்குரிய கண்கள்ல பார்க்க முடியுன்ற, கண்டிப்பா பார்க்க முடியும். சந்தோஷம் என்னன்னா இயேசுவை பார்த்துட்டீங்கன்னா அவரோட நீங்க பேசலாம், தூதர்களோட பேசலாம், சீஷர்களோட பேசலாம். நீங்க என்ன பண்ணுவீங்கன்றத கிளியர் கட் கிளாரிட்டியோட ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். மெயினா இது வந்து கீழ்ப்படிதல். ஃபர்ஸ்ட் அர்ப்பணிப்பு, கான்சிக்ரேஷன், பரிசுத்தம் மாற்றிக்கிறார். என்ன பரிசுத்தம் இல்லாம அவரை தரிசிக்க முடியாது. சரியா? அதுக்கப்புறம் வந்து உங்க மைண்ட் வந்து கிளியரா இருக்கணும். பொறுமை மைண்ட் வந்து கிளியரா இருக்கணும்னா மைண்ட் அவரோட கூட அட்டாச்சா இருக்கணும். எப்படி அட்டாச்சா இருக்கும்னா அவருடைய வசனம் உங்களுக்குள்ள இருக்கும்போது இந்த உலகத்தின் கவலைகள், உலகத்தின் சேலஞ்சஸ், நம்ம குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள், போராட்டங்கள், இது எல்லாத்திலிருந்து நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். யாரு? அதுக்கும் வசனம் இருக்கு, சொல்ல முடியும் இப்போ, ஆனால் நேரம் இல்லை, உங்களை நேரம் எடுக்க விரும்பல. சரியா? எல்லாம் வந்து அவன் இந்த பொல்லாத ஆவி வந்து உங்க மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஜெயிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா என்ன ஆயிரும்? அந்த ஃபோன்லேயே டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். ஒன்றும் இல்லை, ஜெயிச்சுட்டு இருக்கும்போது யாராவது காலிங் பெல் அடிச்சு வந்தாலும் டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். பைபிள் படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டில் உள்ளவங்களே நம்ம ரூம்குள்ள வந்துட்டாலும் டிஸ்ட்ராக்ட் ஆயிடும். இப்படி 1000 சொல்லிட்டே போகலாம். ஆனால் இதெல்லாம் தாண்டி நீங்க அவருக்காக நேரத்தை செலவு கன்சிஸ்டண்டா அவரை சீக் டிலிஜென்ட்லி அவரை தேடும் போது, நல்லா அவரே தேடிட்டு இருக்கும் போது இந்த அனுபவத்துக்குள்ள நீங்க போங்க. இந்த அனுபவம் ரொம்ப முக்கியமா உங்களுக்கு தேவை இந்த கடைசி காலம். அப்பதான் உங்களுக்காக வைத்திருக்கிற நோக்கங்கள், திட்டங்கள் எல்லாம் வந்து நிறைவேறதுக்கு ஒரு மிக பிரயோஜனமா இருக்கும். புரியுதுங்களா? தலைகளை தாழ்த்தி போகணும். வந்த ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பேசியிருக்கிறீர்கள். ஆண்டவரே அந்த உள்ளத்தின் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் பாடல் மூலமாகவும் சரி, ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை மூலமாகவும் சரி, அனுபவம் மூலமாகவும் சரி, ஆண்டவரே பவுல் எழுதினது அந்த வேத வசனத்தின் மூலமாகவும் ஆண்டவரே அந்த வார்த்தைகள் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில அது மேனிஃபெஸ்ட் ஆகும், அது கிரியேட் செய்யட்டும் ஆண்டவரே, அது கிரியேட் செய்யட்டும் ஆண்டவரே, அது கிரியேட் செய்யட்டும் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்களா என்னை ஆசீர்வதித்து அவருடைய மனபாரங்களா நீக்கி இந்த ராத்திரியிலே நல்ல ஒரு தரிசனத்தையும் சொப்பனத்தையும் காண உதவி செய்வீர்கள். நீர் அவர்களோடு இந்த ராத்திரியில இடைபெடுவீனாகும்.
ஜெபத்தை நீ கேட்பீராகப்பா. இயேசுவே அவர்களை சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி கழுவி சுத்திகரிக்கட்டும், சுத்திகரிப்பீராக, சுத்திகரிப்பீராக. நீர் அவர்களோடு கூட பேசுவீராக, இடைப்படுவீராக. ஒரு தூதர்களை பார்க்கணும்னு கேட்டாங்க, அதை ஆசையை நிறைவேற்றி கொடுப்பீராக. உங்களோடு கூட பேசக்கூடிய ஒரு அனுபவத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, அற்புதங்கள் அதிசயங்களை செய்வீர், ஆசீர்வதிப்பீராக. மறுபடியும் பார்ப்பதற்கு இந்த மாறாத பிரசனம் எங்களோடு கூட இருக்கு. எல்லா கணம் மகிமை துதி புகழ் பெருமை பிதாகுமார் பிரசனம் ஒவ்வொரு கேசு ஏசு ரத்தத்தினால் ஜெபத்தை சேர்க்கணும். ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. உள்ளமே கர்த்தரை ஆத்மாவே கர்த்தரை பேசலாம். ஒரே சின்ன டீ அண்ட் ஸ்நாக்ஸ் தான். நெக்ஸ்ட் டைம் கொஞ்சம் சீக்கிரமா